சேனல். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கோதுமை மாவில் பரோட்டா. நான் ஏற்கனவே மைதா மாவில் பரோட்டா காமிச்சிருக்கிறேன். சிலர் மைதா மாவு சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்காண்டி கோதுமை மாவில் செய்து காமிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டேன். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ இந்த கோதுமை மாவு வந்து அரை கிலோ 3/4 கிலோனா 1 கிலோனா கணக்கு தெரியாது எனக்கு. 10 கிலோ பேக்கெட் வாங்குவேன், அதுலேருந்து எடுத்துருக்கேன். ஒரு 3/4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி. தண்ணி பத்தலை, ஊற்றிக்கலாம். தண்ணி அரை கிளாஸ் கூட ஊற்றிக்கினேன். நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இது கீழே போட்டு நல்லா தேய்க்கணும். நான் கீழே போட்டு பிசைகிறேன். கீழே எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பிசையணும். பரோட்டாக்கு எந்த மாவானாலும் சூப்பராக பிசைஞ்சு சாஃப்டாக இருந்தால் தான் வரும். அது உருட்டி வச்சாச்சு. பிசைஞ்சு உருட்டி வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 10 நிமிஷம் இருந்தாலும் போதும். ஒரு வெள்ளை துணி நனைச்சி இது மேலே போட்டால் இன்னும் கூடி சாஃப்டாகும். வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த கை அளவுக்கு எடுத்துக்கின்னு உருட்டிக்கலாம். நல்லா உருட்டணும். அப்புறமா உருட்டுறேன். அளவு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாகிடுச்சு. இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிறேன். இனி அதை திரட்டி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எவ்வளோ பெருசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ பெருசாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சுற்றுறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றணும். இது ரொம்ப சுத்த முடியாது. ஏன்னா மைதா மாவுனா இழுத்து இழுத்து பண்ணலாம். இது கொஞ்சம் தான் பண்ண முடியும். பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா வரும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய பேர் மைதா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காண்டி இது காமிக்கிறேன் நான். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு பரத்தணும். இந்த அளவுக்கு பரத்தணும்னா நமக்கு நல்லா சுருட்டி போடுறது கரெக்டாக இருக்கும். நெய் கொஞ்சம் தான் விட்டுருக்கிறேன். நெய் வேணும்னாக்கா உங்களுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு தான். அதுவும் நெய் விட்டால் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது. வயசானவங்களுக்கு நெய்யாக ஒத்துக்கலைன்னாக்கா எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்து வச்சுக்கணும். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லாயிருக்கும் திரட்டுறதுக்கு. நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதில்ல. இங்கே எல்லோரும் ரொம்ப பசியாக இருக்கிறாங்க. சீக்கிரமாக செய்து கொடுத்துட்றேன். செய்துட்டு காமிக்கிறேன் நான். அது மேலே இதை போடணும். போட்டுட்டு திரட்டு. இந்த மாதிரி திரட்டுறது கொஞ்சம் பெருசாக வர்றதுக்காண்டி தான். நம்ம ஒரு விருந்து யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் அழகாக வைக்கலாம். அதுக்காண்டி தான்.
கோதுமை பரோட்டா வந்துருக்குது. இது எப்படி செய்யணுன்னா, ஒன்று செய்தால் சின்னதாக வரும். பெருசாக வேணும்னு சொன்னால் இதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இது மேலே இது வச்சு தட்டினா இந்த அளவுக்கு வரும். ஸோ அதை ரெடி பண்ணுறேன். கோதுமை பரோட்டா ரெடி. மைதா மாவு பரோட்டா சாப்பிடாதவங்களுக்கு கோதுமை பரோட்டா சாப்பிட்லாம். இந்த கடலை குழம்பு வந்து சிம்பிளாக செய்கிறது. நான் இதனுடைய வீடியோவில் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சிங்கிள் பரோட்டா, இது டபுள் பரோட்டா. இது எப்படி இருக்குது பாருங்கள். சிங்கிள் பரோட்டா நம்ம வீட்டுக்கெல்லாம் இது போதும். இது யாராவது விருந்துங்க வந்தால் அவங்களுக்கு வைக்கிறதுக்கு அவங்க